Sri Parashakti Vidyala CBSE Class 6th Subject Physics. Good morning students. 6th Physics Chapter 10 Motion and Measurement of Distances. In the previous class we had already discussed about the story of transport, that is the invention of wheel and the invention of steam engine made a great change in modes of transport. So now we are going to see about the measurement used in ancient time and non-standard units. Okay students, see this picture. Suppose we want to know the length of the table, but we are not using this scale to measure the length of the table. Then what can we do? We can measure the table by our foot or by our hands or stick, stone, etc. So the result is vary from person to person and depend upon the object. So the body parts, because the body parts vary from person to person, so the result is vary. So the result is non-standard. So in the ancient time people use different measurement, that is non-standard units of non-standard. ஸோ அது வந்து non-standard-ஆக தான் இருந்துச்சு. ஸோ ஏன்ஷியன்ட் பீரியடில் பீப்புள்ஸ் எந்த மாதிரி எதெல்லாம் வச்சு வந்து மெஷர்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபீட், ஃபிங்கர்ஸ், டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டெப், இதெல்லாம் வச்சு தான் இதெல்லாம் தான் மெஷர்மெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ திஸ் காஸ்ட் கன்ஃபியூஷன் அண்ட் நீட் டு டெவலப் எ யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ அது ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுனால ஸ்டாண்டர்டாக ஒரு யூனிட் வேணும் அப்படிங்கிற ஒரு தேவை வரும்போது ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணோம், நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஏன்ஷியன்ட் டைமில் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி நான் ஸ்டாண்டர்ட் யூனிட் தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. So these are some non-standard unit of length. First one hand span, second one cubit, and third one foot span. So hand span, cubit definition. Cubit is the length from elbow to the fingertips. So elbow and the fingertips வரைக்கும் உள்ள length தான் cubit. And foot span. So in the ancient period people did not know any standard unit of length. People used only body parts to measure the length of the object. So we all know the body parts are vary from person to person, so the result is vary for each person. So they made confusion about the result. So they need to develop a uniform system of measurement, that is standard unit of measurement. So people in the ancient periodல இப்போ இருக்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் கிடையாது. அந்த பீரியடில் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட பாடி பார்ட்ஸை வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணாங்க. ஸோ பாடி பார்ட்ஸ் வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஸோ ரிசல்ட்டும் என்ன பண்ணும், வேரி ஆகும். ஸோ அதில் ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஸோ அதனால தான் அவங்க ஸ்டாண்டர்ட் யூனிட் ஒன்று தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட தேவை அங்கே வந்துச்சு. பிற்காலத்தில் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. Take page number 98, activity 1. So work in groups and each of you do this activity one by one using your foot as a unit of length. Measure the length and breadth of the classroom. So there is no classroom, so you take the length and breadth of the room in your house. So see this tabular column. First column, name of the student. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க இவங்க எல்லோரும் வந்து எல்லாரோட நேம் நீங்கள் இதில் எழுதணும். அண்ட் லென்த் ஆஃப் த கிளாஸ் ரூம் பதில் லென்த் ஆஃப் த ரூம், உங்கள் ஓன் ஹவுஸ்லே ஏதாவது ஒரு ரூமோட லென்த் அண்டு பிரெத்தை நீங்கள் எதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபுட் ஸ்டெப், கால் பாதங்களை வச்சு அளந்து இதில் நீங்கள் எழுதணும். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு 4 மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா 4 மெம்பர்ஸோட நேம் ஃபஸ்ட் காலமில், அண்ட் செகண்ட் காலமில் யாரோட நேம் எழுதியிருக்கீங்களோ அவங்களோட ஃபுட் ஸ்டெப் வச்சு என்ன பண்ணணும், அவங்க அந்த ரூமோட லென்த் என்ன, பிரெத் என்ன அப்படிங்கிறத
எவ்வளோ ஃபுட் ஸ்டெப் வருது அப்படிங்கிறத அந்த நம்பரை நீங்கள் எழுதணும். ஸோ செகண்ட் யாரோட நேமோ அவங்களுக்கு லென்த் எவ்வளோ வருது, பிரெத் எவ்வளோ வருது. தேர்டு இப்படி ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு நீங்கள் உங்கள் ஓன் ஹவுஸில் உள்ள ரூமோட லென்த் அண்ட் பிரெத்தை நீங்கள் ஃபுட் ஸ்டெப் வச்சு என்ன பண்ணணும், மெஷர் பண்ணி இந்த டேப்லர் காலமில் ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2. ஸோ மெஷரிங் த width of a table by your hand span. So first activity using only foot, and second activity measure the width of a table by your hand span. So see the tabular column. First column, who measured the width of the table. Second column, number of hand span. So யாரெல்லாம் வந்து ஒரு டேபிள் எடுத்துக்கிடணும். ஸோ அந்த டேபிள் ஆர் காட் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அந்த காட்டோட ஆர் டேபிளோட பிரெத், வித்னா பிரெத், இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஹேண்ட் ஸ்பேன் வச்சு அளந்து எத்தனை ஹேண்ட் ஸ்பேன் வருது அப்படிங்கிறத இந்த காலமில் செகண்ட் காலமில் ஃபில் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஹேண்ட்ஸ் மெஷர் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை ஃபஸ்ட் காலமில் எழுதணும். ஸோ செகண்ட் காலமில் எத்தனை ஹேண்ட் ஸ்பேன் வருது அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். ஸோ இதை 2 ஆக்டிவிட்டியும் நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.